எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே எனக்கு ஸ்நாக்ஸ் தாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சாக்லேட் பிஸ்கெட் அந்த மாதிரி கொடுக்குறது பதிலாக நீங்கள் நாங்கள் செய்ய போகிற ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, அதுக்கப்புறம் வெரி சிம்பிள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்ன பார்த்துக்கலாம். இப்போ வந்து வீட் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் எள்ளு பிஸ்கெட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சாப்டு கொத்தமல்லி, அப்புறம் சாப்ட் ஆனியன், அப்புறம் சாப்ட் டொமாட்டோ, அப்புறம் கொஞ்சம் மிக்சர், அப்புறம் சாப்ட் சில்லி, கொஞ்சம் சீஸு, அதுக்கப்புறம் டொமாட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு வந்து கொத்தமல்லி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இப்போ எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வெட்டின கொத்தமல்லி தலை, அப்புறம் வெட்டின ஆனியன், அதுக்கப்புறம் வெட்டின தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக மிக்சர், வெட்டின சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிஸ்கெட் எடுத்து எல்லாம் வச்சுட்டு வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எடுத்து சின்ன ஸ்பூனில் வந்து கெச்சப் எடுத்து தட வேண்டியதுதான். தடையாச்சு. கொஞ்சமாக அதில் வந்து இது எடுத்துக்கலாம். இதை வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சீஸ் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீஸ் போடலாம். பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. தேர்ட் பிஸ்கெட் போடலாம். ஓகே, தெரியாச்சு. நெக்ஸ்ட் இது வச்சுக்கலாம். சீஸ் போடலாம். தேர்ட் பிஸ்கெட் தெரியாச்சு. இப்போ வந்து அவரோட எள்ளு பிஸ்கெட்டில் வந்து செய்யலாம். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எள்ளு பிஸ்கெட் ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு எள்ளு பிஸ்கெட் ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லாம் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மைக்ரோவேவில் வந்து 30 செகண்ட் வச்சு இப்போ பிஸ்கெட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து மைக்ரோவேவில் வந்து 10 செகண்ட்ஸ் வச்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் ருசியாக தான் இருக்கும். இப்போ வந்து பிஸ்கெட் வந்து 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் வச்சாச்சு. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டெக்கரேஷனுக்கு வந்து கொத்தமல்லி தலை போட்டுக்கிறோம். அவ்வளோதான், என்ன பண்ணியாச்சு. இப்போ வந்து எடுத்து சாப்பிட்லாம். ஓகே, சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, இது அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப.
இதுவும் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டை விட இது இன்னும் சூப்பராக இருக்குது. எல்லாம் இருக்கிறதுனாலயா? எல்லாம் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. ஓகே. இப்போ ரெண்டுத்துலையும் எது பெஸ்ட்டுன்னா ரெண்டுமே தான் சொல்ல முடியும். எதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. சரி சரி, நல்லா இருக்கா ஸ்நாக்ஸு? சூப்பராக இருக்கா. இப்போது யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க குழந்தைங்களாம் கொடுக்கலாம். ஓகே. வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. கணேஷ் டேஸ்ட் இட். How is it? How is it, Danish? Yummy? Yummy. Here, one more. Look, cheese. How is it? Yummy? Yummy. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.